ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்காத லவர்ஸ் இன்றைக்கான எபிசோடுன்னு பார்க்கலாமா? ஒரு சாமியார் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலேருந்து உங்களுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. அர்ச்சனை நல்லபடியாக பண்ணியாச்சு, நீங்கள் உங்களுக்கு இனிமேல் எந்த நோய் நொடியும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்க வீட்டில் போய்ட்டு ஏசி பற்றி நம்ம ஏசி எல்லாமே சொல்லியிருக்கோம், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஐடியாலாம் ரோஹிணி மேம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, எவ்வளோ வேலை பண்ணியிருக்கா ரோகிணி, இவ்வளோ நான் எப்படியே கூட்டிகிட்டு வருவேன் உள்ள ஷாப் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு மனசில் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ரோகிணி நம்ம வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி எப்படி இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்குற, ரொம்ப நரகமாக இருக்குடி, என்னோட இது ஷாப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பார்லருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ண, உனக்கு தான் எங்கேயாவது வெளியே போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வித்யா. என்ன பண்ணுறது, நான் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. நீ எப்படியோ உன் புருஷனை உன் கைக்குள்ளே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லிகிட்ருக்காங்க. சரி நான் பார்க்குறேன் என்ன பண்ணலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம முருகன் வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு வந்து கேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி நம்ம முத்து ஒரு ஐடியாவும் ஃபாலோ பண்ணுறாங்க. கேக்கில் ஐ லவ் யூ வித்யா அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. போட்டுட்டு வந்து வித்யா அதை பார்த்துட்டு என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க. என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு எதுவும் சொல்லியிருக்காங்க, என்னால் வாயில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி நானும் உங்களை மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை மட்டும் கட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையே சுற்றிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கேக் எடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க திரும்பி முருகன் வந்து வித்யாவுக்கு கொடுக்கவே இல்லை, அதனால் வித்யாவுக்கும் வந்து மறைச்சி பார்க்குறாங்க. நம்ம 2 பேரும் ஊட்டிட்டு விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம முத்து வண்டியில் 2 பேர் வராங்க. சிட்டி அனுப்பின ஆள், அவங்க வந்து சரக்கு பாட்டில் வச்சுட்டு காரில் குடிக்க போகிறாங்க. டிரைவர் தானே குடிக்கக்கூடாது, நாங்கள் குடிக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இரு அண்ணங்கிட்டே சொல்லுவோம், அண்ணன் யார், சிட்டி தான், இது இப்போது சரிவா அவன் அண்ணன் இடத்துக்கே போகலாம், அங்கேயே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஆல்ரெடி நம்ம மீனாவோட தம்பியை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சுட்ருக்காங்க. நீங்கள் திருப்பி என் வேலையிலே சேர்ந்துரு, அக்கௌண்ட்ஸே நீ பாரு, உன்னோட திறமை பற்றி எனக்கு தான் தெரியும், நான் ஒன்றும் எவ்வளோ உன் திறமைக்கு வருமோ அவ்வளோ காசு நான் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைண்டு சேஞ்ச் பண்ண அப்படி சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அங்கே வந்து நம்ம முத்து வந்துட்டு, நீ அனுப்பின ஆள் தானே இது, ரொம்ப கேவலமாக இருக்கானுங்க, வண்டியில் சரக்கு அடிக்கிறதுன்னு சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா திருப்பி நீ என்ன எங்கே நிற்கிற அப்படின்னு, நான் காலேஜில் தான் மாமா இருந்தேன், இவங்க தான் ஆள் வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க, நான் வரலன்னு சொன்னாலும் திருப்பி விட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தெரியும்டா தெரிஞ்சிட்டேன்னு சொன்னாலும் இவங்களாம் விட மாட்டானுங்க, கூட்டிகிட்டே தான் இருப்பானுங்க, அவன் மேலே எந்த கையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம ரோஹிணி வந்து சமைச்சிட்ருப்பாங்க. என்னங்க நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்பாங்க. அதுக்குள்ளே ஸ்ருதி வந்து இனிமேல் சோறு பண்ணுற மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விதின்னு ஒன்று சொல்லுவாங்க, நான் இப்போ தான் இதை வந்து கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். அந்த கல்யாணத்தில் நம்ம எல்லாருமே போனோம், நம்ம கண்ணிலலாம் உங்கள் மாமா மாட்டினாங்களா பார்த்தீங்களா, முத்து மீனா கண்ணில் தான் மாட்டியிருக்காங்க, இதுதான் விதி போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.